அந்திமழை நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனை, இறைவன் எங்கு இருக்கிறான்? இறைவன் திருப்பதியில் இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். இறைவன் பழனி ஆண்டவராக பழனியிலே இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானாக அங்கிருக்கிறார் என்று எண்ணுகிறோம். இதெல்லாம் நமக்கு பிடித்த இடங்கள், அங்கு இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். இறைவனுக்கு பிடித்த இடம் எது? நமக்கு பிடித்த இடம் இறைவன் அங்கு இருப்பதாக எண்ணுகிறோம். ஆனால் இறைவனுக்கு பிடித்த இடம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அது இறைவனுக்கு பிடித்த இடம் எது என்றால், யார் சதாகாலம் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுடைய மனதிலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், பணக்கை மும்மத வேழம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். யார் சதாகாலம் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுடைய மனதில் தான் நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுவதாக இங்கு அமைந்துள்ளது. அது மட்டும் இல்ல, இறைவனுடைய திருப்பதியங்கள் 6, முருகப்பெருமானுடைய படைவீடு 6. 6 படைவீடுகளையும் யார் மனதார நினைக்கிறார்களோ 6 திருப்பதி கண்டு அன்புடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டான். 6 திருப்பதி கண்டு அன்புடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டான். அப்போ பக்தருடைய மனம்தான் இறைவனுக்கு உகந்த கோயிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பூசலார் நாயனாருங்கிற ஒருத்தர் மனதால வீடு கட்டினார், மனதால கோயில் கட்டினார், மனதால கோயில் கட்டினார். அந்த கோயில் குடமுழுக்கு இறைவன் நேரடியாக வந்தார் என்று வரலாறு சொல்கிறது. அப்ப நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். அது மட்டும் இல்ல, மனத்தகத்தான், யாருடைய மனசெல்லாம் இறைவன் நினைக்கிறாங்களோ அவங்க மனதில் இருக்கிறான். வாயார வாழ்த்தும் உள்ளத்தகத்தான், தலைமையிலான் வாக்கினுள்ளான் என்று இறைவன் பலவாறாக இருப்பதாக தெரிகிறது. இப்ப இந்த இறைவனை நாம் எவ்வாறு வணங்குவது? பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டுமா? ஆடை ஆபரணங்கள் செய்ய வேண்டுமா? இறைவன் அதை விரும்புகிறானா? எல்லோராலும் அப்படி ஆடம்பரமாக இறைவனை வணங்க முடியுமா? முடியாது. ஒரே ஒரு சிறு ஒரு கதை. ஒரு மிகவும் வறியவன், ஒரு 25 வயது மதிக்கத்தக்கவன், பார்க்க அருவருப்பாக இருக்கிறான். குளித்து பல நாள் ஆயிற்று, பல் விளக்கவில்லை, அசிங்கமான மேனி. ஆனால் அவனுக்கு இறைவனை வணங்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. போறவர்களெல்லாம் கேட்ட, ஐயா என் உடம்ப பாருங்க, அசிங்கமா இருக்கு, சாப்பிடல, குளிக்கல, அழுக்கா இருக்க, ஆனா எனக்கு இறைவனை வணங்கணும்னு ஆசையா இருக்கு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா யாருமே தெரியல, எனக்கு எட்ட போன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் சொன்னாரு, எப்பா என்ன வேணும் உனக்கு? நான் இறைவனை வணங்கணும்னு ஆசையா இருக்கு. வணங்க. ஐயா என் உடம்ப பாருங்க, அழுக்கு மினி, நான் எப்படி இறைவனை போய் வணங்குவேன்? அப்படியா, அதோ ஒரு மரத்தடி இருக்கு பாருங்க, அந்த மரத்தடியில ஒரு முனிவர் இருக்கிறார், அவரை போய் கேளுப்பா, உனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார். ஐயா என்கிட்ட காசு பணம் இல்ல, அதுதான் சொல்றேன், நீ அவரை போய் கேளு, இல்ல சொல்லுவார். நேரா போனா மரத்தடியில முனிவர் இருந்தாரு, கீழே விழுந்து வணங்கலாம். சுவாமி வணக்கம், என்ன பாருங்க. பார்த்துட்டப்பா, என்னப்பா வேணும்? அழுக்கு மேனி, குளிக்கலாம் தெரியுத, என்ன செய்யணும் சொல்லு. நான் இறைவனை வணங்கணும்னு ஆசையா இருக்கு, 10 பைசாவோட என்கிட்ட காசு இல்ல, நான் இறைவனை வணங்கணும்னு நினைக்கிறேன், எளிமையான வழிய சொல்லுங்க. ஓ அப்படியா, உன்ன மாதிரி ஆளைத்தான் தேடிட்டு இருக்கா, வா கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவன் தோள் மேல கைய போட்டு சொன்னாரு, ஒரே ஒரு இலைய, பச்சை இலைய பறி, நீ எதை தெய்வம்னு நினைச்சு வணங்கணும்னு நினைக்கிறியோ அது தலையில போடுன்னா. போட்டா அப்படின்னு ஆயுமே. அதுக்கு முனிவர் சொன்னார், இறைவன் நீ தேடி போக வேண்டாம், இறைவன் உன்னை தேடி வருவார். ஒரு கைப்பிடி இலை, நீ எது தலையில போடணும்னு நினைக்கிறியோ, எதை இறைவன் நினைக்கிறியோ அது தலையில போட்டு வணங்கு, இறைவன் உன்னை தேடி வருவார். சாமி என்னால அதெல்லாம் முடியாது, இலையை தேடி பறிக்கிறது, இறைவன் தலையில போடுறதுலாம் எனக்கு தெரியாது, இன்னும் எளிமையா சொல்லுங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, இன்னும் எளிமையா சொல்றேன். ஒரே ஒரு பிடி அருகம்பில் பறி, வழியில போற மாட்டுக்கு கொடுத்தானா, கொடுத்தா இறைவன் உன்னை தேடி வருவார்.
முதல்ல சொன்னதே தேவலான்னா, இலையை பறிச்சு போட சொன்னீங்க, அதே என்ன முடியாதுன்னு. இப்ப பிள்ளை பறிச்சு போய் மாட்டு வாயில கொடுக்குறீங்க, இது முடியாது. அப்படியா? சரி, இன்னும் எளிமையா சொல்றேன். சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். எத்தனை வேலை சாப்பிடுவேன்? எத்தனை வேலை கிடைச்சாலும் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரே ஒரு பிடி எந்த உயிருக்காவது கொடு. கொடுத்தா இறைவன் உன்னை தேடி வருவான். சாமி, இலையே பறிக்க முடியாதுன்னு, புல்ல பறிக்க சொல்லுங்க, புல்லு பறிக்க முடியாதுன்னு, இப்ப சாப்பாட்டே கைய வச்சுட்டீங்க, இது என்னால முடியாது. இன்னும் எளிமையா சொல்லுங்க. அப்படியா? சரி, இன்னும் எளிமையா சொல்றேன். மத்தவங்கள்ட்ட பேசுறீல்ல, பழகுறீல்ல, அப்ப இனிமையாக பேசு, இறைவன் உன்னை தேடி வருவான். பெரியோர்களே, அன்பர்களே, இதை நான் கூறவில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூலர் சொல்கிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கினாவாள். ஆக இறைவன் எதை விரும்புகிறான்? உயிர்களுக்கு கொடுப்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியும் படமாடும் கோயில் பரமற்கொன்று ஆகா. படமாடும் கோயில் பரமற்கொன்றியும் நடமாடும் கோயில் நம்பர்கொண்டாகா. நடமாடும் கோயிலாக இருக்கின்ற உயிர்களுக்கு கொடு, இறைவன் உன்னை தேடி வருவான் என்ற அளவிலே இந்த ஆன்மீக சிந்தனை நிறைவேறுவது. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.